ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை அழிச்சிடணும், உனக்கு கெட்டது செஞ்சிடணும், நீ நிம்மதியாக வாழ்ந்துடக்கூடாது, அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி வந்துடக்கூடாதுன்னு உன்னை அழிப்பதற்காக 3 பேர் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து விட்டேன் என் செல்லமே. அதனால தான் சந்தோஷத்தோடு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எல்லாரும் நல்லவங்க நினச்சி நீ நினைக்கிறத மற்றவங்க கிட்ட போய் சொல்கிற. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சிக்க முடியாத அப்பாவி குழந்தையாக வெகுளித்தனமாக நீ இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா நான் அனைத்தையும் அறிவேன் தானே. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களும் உன்னை பின்னுக்கு தள்ளி முன்னேற துடிப்பவர்களும் எப்போது நீ கீழே விழுவாய் என காத்துக்கிட்டு உன்னை சாய்க்கிறதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை நீ புரிந்து கொள்ள முடியாமல் எல்லாரையும் நல்லவங்க நினச்சி பேசுகிற, எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பழகிற. என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள்ளேன் செல்லமே. நீ ஒருபோதும் இனிமே யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் முழுவதுமாக அவர்களை நம்பி உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லவும் வேண்டாம், எல்லாவற்றையும் பேசி பழகவும் வேண்டாம். ஏன்னா காலம் மாறுது, கலியுகமாக ஆகுது. அப்படி இருக்கும்போது உன்னை மற்றவர்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியாமல் நீ இன்னும் அப்பாவித்தனமாகவே இருந்தீனா கடைசியில் நீதானே கலங்கி போவாய். யாரை நம்பியும் நீ பிறக்கலை, அதே போல் யாரை நம்பியும் நீ வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை நம்பி உன் வராகி அம்மா என்னை நம்பி நீ வாழ ஆரம்பித்தா போதும். என் நல்ல ஆசிகளுடன் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் மனநிறைவாய் உன் வாழ்க்கையை வாழலாம். உன் கண்ணீரை துடைப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வேதனைப்படுற? நீ என்னிடமே வந்து மனம் விட்டு வருந்தி வேதனை ஆள்பட்டு அழுகும்போது என்னால் அதை கேட்க முடியலை என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்கவே வேணாம், அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லவும் வேண்டாம். உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். அது அதற்கு உரிய கால நேரத்தில் உனக்கானதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என் செல்லமே. பொறுமையோடு காத்திரு. உனக்கு எப்போது எதை செய்யணும்னு எல்லாத்தையும் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் உன் மனசு ஆறுதல் அடையலன்னு நினச்சினா உனக்கு வேண்டியதையெல்லாம் என்னிடம் இந்த பதிவுகளின் மூலமாக கேட்டுவார். உனக்கு வேண்டியதையும் என்னிடம் சொல்லு, உன் மனசில் இருக்கிற வருத்தங்களையும் சொல்லு. நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாய் நான் முடிச்சு தருவேன் என் செல்லமே. உனக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறாமல் தாமதமாகுது என்று தானே வருத்தப்படுகிறாய்? தொடர்ந்து முயற்சி செய்தால் போதும், உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு உன் வீட்டிலையும் நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது. நீயும் இன்பமாய் ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சரி, அனைத்தும் அனைவருக்கும் சொந்தமானது தான். உனக்கானது எது என்பதை உன் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தானே தீர்மானிக்குது. உன் வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களையெல்லாம் போக்கி இன்பங்களையெல்லாம் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ வருந்தாதே. நீ முயற்சி செய்வது எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். வெற்றி உன்னை தேடி வரும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நல்ல நிகழ்வுகளும் உன் வீட்டில் நிகழத்தான் போகிறது. உன்னை யார் வேணாலும் ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் நீ ஒதுக்கி வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன தெரியுமா? என்னால் முடியாதுங்கிற வார்த்தையை உன் வாழ்க்கை அகராதியிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. என்ன நடந்தாலும் என்ன செஞ்சாலும் என்னால் முடியும், நான் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன், நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்த பிள்ளை என உன் மீது நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான பார்வைகளையும் நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டீனா அதன் மூலமாக எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் தான் நடத்துகிறேன்னு என்ன நம்பு. உன் வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்று உன்னை நானே பாதுகாப்பேன். நீ சுமக்கிற நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் கீழே விழுகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை சுமந்து உன் மனசில் இருக்க எதிர்பார்ப்புகளையும் நானே சுமந்து நிறைவேற்றி தருவேன். உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உன் பாவங்களை எல்லாம் போக்கி உனக்கான புண்ணியங்களை வாரி தரதுக்கு நான் இருக்கிறேன் அல்லவா. யாரோ செய்த தவறுக்கு நீ ஏன் பழி சுமக்கிறாய்? மற்றவங்க ஒரு தவறு செஞ்சுட்டு மற்றவங்க தப்பாக விஷயங்களை செஞ்சுட்டு ஓ மேலே பழி போடுறாங்கன்றது எனக்கு தெரியும்.
உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என் செல்லமே. இந்த வராகியம்மாவின் நாமத்தை மட்டும் நீ சொன்னால் போதும், உண்மை என்னங்கிறத இந்த உலகத்திற்கு தெரிய வைக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். ஓ மேலே இருக்கிற பழியையும் பாவத்தையும் நான் போக்குவேன். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் என் செல்லமே. யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும், யார் உன் கூட பேசினாலும் பேசலைனாலும், யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும், இந்த வராகியம்மா நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதம் ஆகுமே தவிர தப்பாமல் நடந்துவிடுவேன் செல்லமே. உன்னை நிச்சயமாக உயர்ந்த இடத்துல மிகவும் உயர்வான வாழ்க்கையையும் பதவியையும் பொறுப்புகளையும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். நல்லதே நடக்கும் என நம்பி உன்னுடைய உண்மையான அந்தரங்க ஆட்சியாளையாக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். இந்த உலகம் ஒட்டு மொத்தத்தையும் என் கண் அசைவின் கட்டுப்பாட்டிற்குள் தானே நான் வச்சிருக்கேன். சர்வ ஜீவராசிகளையும் இயக்குகிற இந்த வராகியம்மா இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கட்டுப்படுத்தி எது உனக்கு நல்லதோ அதை நான் உனக்கு தருவேன். உன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவளாகவும் படைப்பவளாகவும் காப்பவளாகவும் அழிப்பவளாகவும் நான் தானே இருக்கிறேன். அப்படிப்பட்ட நானும் உன் நல்வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்து தராமலா இருப்பேன்? உன் வாழ்க்கையில் சிருஷ்டி எந்த அளவுக்கு அவசியம்னு எனக்கு தெரியும். நிஜமாகவே எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி தருவேன் என என்னை முழுவதுமாக நம்பி வா. கவலையின்றி நீ எங்கும் எல்லா இடங்களுக்கும் சென்று வரலாம். முன்பை விட சிறப்பான சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. அதற்கு பரிசாக தான் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால் தானே வெற்றி களிப்போடு இந்த வராகியம்மா உன்னை நாடி வந்துள்ளேன். இனி எல்லாமே உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது போலவே இருக்க போகுது. எங்கும் எதிலும் நீ பொறுமையோடு இருந்தால் போதும். உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் உருவாக்கிய நானே உன் கர்ம வினைகளையும் அழித்து முடிப்பேன். நிறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்காம தள்ளி போய்கிட்டும் தாமதமாகிக்கிட்டுமே இருக்குன்னு தானே வருத்தப்படுற. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே, என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை கைவிட மாட்டேன். போனது போகட்டும்னு ஒரு சில விஷயங்களை பற்றி நினைப்பதை விட்டுவிடு என் செல்லமே. நீ இழந்ததை காட்டிலும் உயர்வானதை உனக்காக நான் வச்சிருக்கேன். அனைத்தையும் பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய். நீ உச்சத்தை தொடும் தூரமும் வெகு தொலைவில் இல்லை. என் செல்ல பிள்ளையான நீ சந்தோஷமாயிரு. நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். ஏனெனில் உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டு போகுவது இந்த வராகியம்மா நான் அல்லவா? மனதைரியத்தை மட்டும் நீ ஒருபோதும் இழந்திராதே என் செல்லமே. என்னுடைய கதைகளையும் உபதேசங்களையும் அறிவுரைகளையும் கேட்கும் நீ, அனைத்தையும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளும் நீ, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக மாறப்போற. அதுவும் உனக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் அதிகரித்த பிறகு உன்னை தேடி வந்து இல்லைன்னு நிற்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உதவிகளை வாரி வழங்கக்கூடிய ஆளாக, உன்னை வசதி படைத்த ஆளாக மாற்ற போகிறேன். எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவேன். உன்னுடைய கதைகளை மற்றவர்கள் வெறுமனே கேட்டாலும் உன்னுடைய கதை என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்னன்றது உனக்கு மட்டும்தானே முழுசாக தெரியும். கவலைப்படாத. உன்னுடைய வருத்தமும் வேதனையும் மற்றவர்களுக்கு கதையாகவும் பொழுதுபோக்காகவும் வேடிக்கையாகவும் இருந்தாலும் அதை சரி செய்யும் முடிவை அறிந்தவள் இந்த வராகி நான் தானே. உன்னுடைய மனக்குழப்பங்களும் தீரும், உன்னுடைய உடல் வியாதிகளையும் நான் குணப்படுத்துகிறேன். என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை அச்சுறுத்துகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும், உன்னை துன்பப்படுத்துகிற மற்ற மனிதர்களின் கோர பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி நான் வெளிக்கொண்டு வருவேன் என் செல்லமே. உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பதற்கு இந்த வராகி தாய் தயாராகவே இருக்கேன். உன் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அதை நிச்சயமாக நான் தந்தே தீருவேன்.